நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பணம் 4 கோடி ரூபாய் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறக்கும் படை போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட தகவல் நாடறிந்தது. அது சம்பந்தமாக அது அவருடைய பணம் என்று சொல்லி முதல் தகவல் அறிக்கையிலே அவருடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. இந்நிலையில் அந்த பணத்தை கொண்டு சென்ற 4 பேர் கைது செய்யப்பட்டு மாலையிலேயே பிணையிலே விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் அவர்கள் விசாரணைக்காக போலீசார் முன்பு ஆஜரானார்கள். அதில் ஒருவர் இந்த பணத்திற்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை என்றும் நயினார் நாகேந்திரனின் உதவியாளர் மணிகண்டன் பணம் எடுத்த ஒரு நபர்களுக்கு பாதுகாப்பிற்காக தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு 2 ஆட்களை அனுப்பி வைக்குமாறு கேட்டார். இதனால்தான் நான் அவர்களை அனுப்பி வைத்தேன் என்று கூறியுள்ளார். இந்த வாக்குமூலம் நயினார் நாகேந்திரனுக்கு மேலும் சிக்கலை உண்டாக்கியிருக்கிறது. இதில் பாஜகவினுடைய உள்குத்து அரசியல் என்றும் பலர் சொல்லுகிறார்கள். எது உண்மை?